இந்த பைக்கோட டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் அலாய் வீல் கொடுத்துட்றாங்க. ரெண்டுக்கும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 300 mm, பேக் வீலில் பார்த்தீங்கன்னா 240 mm கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மட் ஃப்ளாப்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியாகவும் கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருக்குது. இந்த மட் ஃப்ளாப்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. வண்டியோட ஹைலைட்ஸ்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஒரு 3 விஷயம் சொல்லிடலாம். டூயல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது சைலன்ட் ஸ்டார்டருங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்தளவுக்கு சவுண்ட்ஸே கேட்காது, அந்தளவுக்கு தான் இருக்குது. நல்ல ஒரு சவுண்ட் இருக்குது. பெருசாலாம் ஒன்றும் ஒரு சவுண்டில் சூப்பராக இருக்குது. டிவிஎஸ் ரொனினோட காம்பீட்டர்னு பார்த்தீங்கன்னா பல்சர் 200ம் ராயல் என்ஃபீல்டு 350 ரெண்டுமே நம்ம இந்த ரொனினோட காம்பீட்டர்னு நம்ம சொல்லலாம். இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பைக் வாங்குற போகிற இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அன்காஸ் ஸ்பீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.